தயவு செஞ்சு லீவில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து ஓட்டு போடுங்க. உங்கள் கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பற்றி படித்து வந்து ஓட்டு போடுங்க. நான் படிச்சுட்டு வந்தால் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாரை பற்றியும் நான் படிச்சுட்டு வந்தால் ஓட்டு போட்டிருக்கேன். இன்டர்நெட் எல்லாரை பற்றியுமே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து ஓட்டு போடுங்க. அண்ட் அப்பா சொன்ன மாதிரி மதுவிலக்கு எவ்வளோ முக்கியம்னு நல்லா தெரியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுறது விவசாயம். சமீபத்தை கூட சொல்லிட்டு இருந்தேன், விவசாயம் பற்றி கதை தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஏன்னா விவசாயம் ரொம்பவுமே மோசமாக போயிட்டு இருக்கு. நான் ஊரில் போகும்போது விவசாயம் செழிப்பாக இருந்ததெல்லாம் இப்போ அந்த ஊரே ஆளே இல்லை இப்போ. அதனால் விவசாயத்துக்கு நிச்சயமாக வர அரசாங்கம் நல்லது பண்ணியே ஆகணும். நிறைய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பெருமைப்படுத்தி அவங்களோட லைஃப்பை ஈஸியாக்கி தரணும். தேங்க்யூ சார். நடிகர் சங்கம் எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது பெரிய விஷயம். இந்த தேர்தலில் எல்லா கட்சியுமே மதுவிலக்க அமல்படுத்துறதாக வாக்கு கொடுத்துருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஐயா கையெடுத்து கும்பிடுறேன், யார் ஜெயிச்சாலும் முதல் வேலையை அதை செய்யுங்க. தமிழ்நாட்டில் இந்த 40 வருஷத்தில் 1 கோடி பேரை வந்து குடிகாரனாக்கிட்டோம். 50 லட்சம் பேர் குடி நோயாளிகளாக இருக்காங்க. குடும்பத் தலைவனை குடிகாரனாக்கி அவன் ஈரெல்லாம் பெருசாக்கி அவனை சாகடிச்சிட்டு இலவசங்கிற பேர் எதுக்கு வாக்கரிசி போடுறீங்க? பாலியல் பலாத்காரம் சொல்கிறீங்களே, அதுக்கு அடிப்படை காரணம் மது. ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ பெரிய கோழையாக இருந்தாலும் தொடை நடுங்கியாக இருந்தாலும் ஒரு 400 மில்லி அடித்தான்னா அசாத்திய தைரியம் வருது. அதனுடைய விளைவு அவன் மிருக வெறிக்கு அம்மா வித்தியாசம் தெரியாது, அக்கா வித்தியாசம் தெரியாது, மனைவி தெரியாது, மகள் தெரியாது. 95 வருஷம் ஒன்றுக்கு பக்கெட்டில் போயிட்டு எந்த மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுக்காக பெரிய கஷ்டப்பட்டாரோ அந்த ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட இனம்தான் தாஜ்மஹாலை செத்து கொண்டிருக்கிறது. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். 7 கோடி மக்கள் சார்பாக கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். முதல் வேலையாக மதுவிலக்கை அமல்படுத்துங்க. உடனடியாக பண்ண முடியாத படிப்படியாக வச்சு பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நமக்கு வந்து நிறையா வந்து விவசாயத்துக்கான நிலம் இருக்குது. ஆனால் நீர் ஆதாரம் நமக்கு கிடையாது. வடநாட்டில் என்ன நடக்குது? கங்கையும் யமுனையும் ஒவ்வொரு பருவமழை காலத்துலையும் பேய்த்தனமாக மழை பெஞ்சு ஊரெல்லாம் அடிச்சுட்டு போகுது. ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்காங்க. கங்கை காவிரி இணக்கம்னு சொல்லி பார்த்தாச்சு, அது நடக்கிற மாதிரி தெரியல. நல்லா ஞாபகம் நடக்கூடிய விஷயம்தான். இங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 5 மாதத்தில் 1300 கோடியில் கோதாவரியும் கங்கையும் இணைச்சு ராயலசீமாவிலும் கிருஷ்ணா நதி டெல்டா பகுதியும் இன்னும் வந்து 17 லட்சம் ஏக்கரா வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் உடனடியாக பண்ணனா கூட 6 ஏரி குளங்களை தயவுசெய்து தூர்வாருங்க. கோயம்புத்தூரில் நொய்யல் வந்துட்டு இருக்கு. 170 கிலோமீட்டர் நொய்யலாத்தை வந்து தூர்வாரிட்டு இருக்காங்க. அது மாதிரி 6 ஏரி குளங்களை தூர்வாரி வச்சோம்னா பருவமழை பெய்யும் போது காவிரியிலையும் தாமிரபரணி வைகையில் வரக்கூடிய தண்ணியை நம்ம சேர்த்து வச்சா விவசாயத்துக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்தது, நாட்டினுடைய 30% வந்து காடுகள் இருக்கணும். வளமான நாடுங்கிறதுக்கு 30% வந்து காடுகள் இருக்கணும். நாம் வந்து தங்க நாக்கிரமங்கிற பேர்லையும் வீடு வாசல் கட்டுறதுக்காகவும் கிட்டத்தட்ட 10 கோடி மரங்களை வெட்டியிருக்கோம். 10 கோடி மரங்களை வெட்டியிருக்கோம். 1 கோடி மரம் நட்டுருக்கிறோம். வீட்டுக்கு 4 மரம் நட்டால் தான் உங்கள் பேரம் பேத்துக்கு வரும்போது ஒரு குளிர்ச்சியான நாடு கிடைக்கும். அதே சமயத்தில் எல்லா ஊர்லையும் எல்லா மரம் முளைக்காது. எந்த மண்ணில் எந்த மரம் முளைக்குதோ அந்த மரத்தை நட்டு தயவு செய்து வீட்டுக்கு 4 மரத்தை நட்டு வளர்த்துங்க. அதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்ணுற நல்ல காரியம்.